பிரபல நடிகை மாலினி பொன்சேகா காலமானார். மெலிந்த குழந்தையை காப்பாற்ற போராடும் தாய். ஜேர்மன் ரயில் நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல், 18 பேர் காயம். 70 வயதானவரின் வயிற்றில் இருந்து 8000க்கும் மேற்பட்ட கற்கள் அகற்றம். ட்ரம்புக்கு எதிராக வழக்கு தொடுத்தது பல்கலைக்கழகம். இலங்கை சினிமாவில் ராணி என கொண்டாடப்படும் மாலினி பொன்சேகா இன்று காலை சனிக்கிழமை தனது 76வது வயதில் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமானார். 1968ஆம் ஆண்டு திஸ் அலியான் சூரிய இயக்கிய புஞ்சி பாபா படத்தின் மூலம் மாலினி பொன்சேகா அறிமுகமானார். அவர் 140க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான பைலட் பிரேமநாத் தமிழ் படத்தில் சிவாஜி கணேசனுடன் நடித்தார். 1963ஆம் ஆண்டு நோரதரத நாடகத்துடன் மேடையில் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். 14 மேடை நாடகங்களில் நடித்த அவர் இலங்கையின் முதல் பெண் தொலைக்காட்சி நாடக இயக்குநராவர். நிருபமாலாவை இயக்கி நடித்தார். 1968ஆம் ஆண்டு அகல்வெசா திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த மேடை நாடக நடிகைக்கான தேசிய விருதை வென்றார். 1969ஆம் ஆண்டு தேசிய மாநில நாடக விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதையும் பல சிறந்த நடிகைக்கான சரசவிய விருதையும் பலமுறை பெற்றார். சர்வதேச அளவில் மெக்சிகோ சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு ஜூரி விருதையும் புதுடில்லி திரைப்பட விழாவில் விருதையும் பெற்ற முதல் இலங்கை நடிகை என்ற பெருமையை பெற்றார். CNN-ஆல் ஆசியாவின் 25 சிறந்த திரைப்பட நடிகைகளில் ஒருவராக அவர் பெயரிடப்பட்டார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜேர்மனிக்கு விஜயம் செய்யும் போது பயங்கரவாத தடுப்பு சட்டம் இரத்து, நல்லிணக்கம், போர்க்கால பொறுப்புக்கூறல் போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளின் விவரத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஜேர்மனி கேட்கும் என்று செய்தி வெளியாகியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை இரத்து செய்வதற்காக மேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து ஜேர்மனி நீண்ட காலமாக அழுத்தம் கொடுத்து வருகிறது. இருப்பினும் தற்போதைய மத்திய அரசின் மற்ற அமைச்சர்களுடனான சந்திப்புகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது. முதலீடுகள், இலங்கை ஏற்றுமதிக்கான சந்தையாக ஜேர்மனி, திறமையான பணியாளர்களின் இடம்பெயர்வு மற்றும் தொழில் பயிற்சி போன்ற துறைகளில் மற்ற அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த விஷயம் கதவை திறக்கும் என்று அறியப்படுகிறது. அவர் ஜேர்மன் அதிபர் பிரீட்ரிக் மேர்ஸையும் சந்திக்க மாட்டார். அதற்கு பதிலாக ஜனாதிபதி திசாநாயக்க ஜேர்மனியின் கூட்டாட்சி தலைவர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியரை சந்திப்பார். தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போல ஜேர்மனியில் அதிபர் அனைத்து நிர்வாக அதிகாரிகளுடனும் அரசாங்க தலைவராக உள்ளார். அதே நேரத்தில் கூட்டாட்சி தலைவர் நெறிமுறை கடமைகளுடன் மாநில தலைவராக உள்ளார். அதிபருக்கு அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பதவி உள்ளது. அவர் அல்லது அவள் ஒரு விதியாக மாநில கப்பலின் கேப்டன், அமைச்சரவையை அமைக்கும் உரிமை அவருக்கு மட்டுமே இருப்பதால் அரசாங்கத்தில் யார் இருப்பார்கள் என்பதை அதிபர் தீர்மானிக்கிறார். அதிபர் தனது அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் நியமனம் தொடர்பாக கூட்டாட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படும் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அவர் அல்லது அவள் அமைச்சர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறார் மற்றும் அவர்களின் குறிப்பு விதிமுறைகளை வரையறுக்கிறார். அரசாங்க கொள்கையின் பொதுவான வழிகாட்டுதல்களை சான்சலர் தீர்மானிக்கிறார் என்று ஜேர்மன் அரசாங்கம் கூறுகிறது. சர்வதேச சட்ட விடயங்களில் ஜனாதிபதி ஜேர்மன் கூட்டாட்சி குடியரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதன் சார்பாக வெளிநாட்டு நாடுகளுடன் ஒப்பந்தங்களை முடிக்கிறார். மேலும் ராஜதந்திரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குகிறார். கொழும்பு வெளிகார பகுதியில் இன்று அதிகாலை மட்டக்களப்பிலிருந்து காலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லோரியுடன் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் பயணித்த 12 பயணிகளும் டிப்பர் லோரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் லம்புக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதுளை இருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று நேற்று நள்ளிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 23 பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறையின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் சீன நாட்டு பேராசிரியர் ஹி ஜான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சீனாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் முழுமையான வறுமை ஒழிப்பு இலங்கைக்கான பாடங்கள் எனும் தலைப்பில் இந்த உரையானது நிகழ்த்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சீனாவின் தலைநகரான பீஜிங்கில் உள்ள
சிங்குவா பல்கலைக்கழகத்தில் சர்வதேச பகுதி ஆய்வுகள் கற்க நிறுவனத்தின் உதவி பேராசிரியராக கீஜான் செயற்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை விவகாரத்தில் தமிழர் தரப்பிற்கு கனடா ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பற்றிக் கொள்வதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகிரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இவ்வாறாக கடந்த 16 ஆண்டுகளாக எம் உறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர். இத்தகைய சூழலில்தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16 ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்து கொண்டிருக்கும் நமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது. நீதி கிடைக்குமா என்று ஏங்கியிருக்கும் நமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது. இந்நிலையில் தமிழ் இன படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இவ்வுயரிய சபையிலே தலை சாய்த்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்ட எமது மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கின்றது. கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பற்றிக் கொள்கின்றோம். எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன். உணவு பற்றாக்குறையால் காசாவில் உள்ள குழந்தைகளும் மக்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவை ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் பாவிக்கிறது. வடக்கு காசாவில் உள்ள ரண்டிசி மருத்துவமனையில் ஆயா எனும் 3 மாத குழந்தை மெலிந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. மெலிந்த வெளிரிய முகத்தில் அவளுடைய கண்ண எலும்புகள் வெளியேறியுள்ளன. கண்குழி விழுந்துள்ளது. தோல் நீண்டுள்ளது. அந்த உடலுக்குரிய எடை இல்லை. 19 வயது மட்டுமேயான அவரது தாயார் சுந்தோஸ் தாய்ப்பால் போதியளவு சுரப்பதில்லை. போதுமான உணவு இல்லாமையால் பால் பற்றாக்குறையாக உள்ளது. ஜெர்மனியின் காம்பர் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை பெண் ஒருவர் கத்தியால் குத்தியதில் குறைந்தது 18 பேர் காயமடைந்தனர். 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாக பில்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் காம்பர் காவல்துறை சமூக ஊடக தளமான எக்ஸில் இன்னும் சரியான புள்ளி விவரங்கள் கிடைக்கவில்லை என்று கூறியது. ஆனால் பலர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தியது. தாக்குதல் நடத்திய 36 வயது பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குருகிராமில் உள்ள போர்டிஸ் நினைவு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவர்கள் 70 வயது நோயாளியின் வயிற்றில் இருந்து 8000க்கும் மேற்பட்ட பித்தப்பை கற்களை வெற்றிகரமாக அகற்றினர். இது இந்தியாவில் இதுவரை பிரித்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பித்தப்பை கற்களில் ஒன்றாகும். அங்கு அல்ட்ராவுண்ட் ஸ்கேன் மூலம் அவரது வயிற்றில் பித்தப்பை கற்கள் அடர்த்தியாக குவிந்திருப்பது தெரிய வந்தது. பித்தப்பை கற்களை அகற்ற ஒரு மருத்துவ குழு உடனடியாக லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டது. செயல்முறை 1 மணி நேரத்திற்குள் முடிக்கப்பட்டாலும் கற்களை கவனமாக எண்ணும் செயல்முறை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆனது. 2015ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவர்கள் 71 வயது பெண்ணிடமிருந்து 11,950 கற்களை அகற்றினர். இது கிட்னஸ் உலக சாதனைகளால் அங்கீகரிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் ஜெய்ப்பூரில் மற்றுமொரு மருத்துவமனையில் 11,816 கற்கள் பிரித்தெடுக்கப்பட்டன.
அமெரிக்காவின் கார்வெட் பல்கலைக்கழகத்தின் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதற்கு தடை விதித்த ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முடிவுக்கு எதிராக கார்வெட் பல்கலைக்கழகம் வெள்ளிக்கிழமை வழக்கு தொடர்ந்தது. டிரம்பின் உத்தரவு அமெரிக்க அரசியலமைப்பு பிற சட்டங்களின் அப்பட்டமான மீறல் என்று கூறி கார்வெட் பல்கலைக்கழகம் பாஸ்டன் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் புகார் அளித்தது. டிரம்பின் அறிவிப்பால் விசா வைத்திருக்கும் 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடத்திட்டம், சேர்க்கை நடைமுறைகள், பணியமர்த்தல் கொள்கைகளை மாற்ற முயற்சித்ததற்காக பல்கலைக்கழகம் கடந்த மாதம் வழக்கு தொடர்ந்த பிறகு இது டிரம்பின் நிர்வாகத்தின் எதிரான இரண்டாவது வழக்கு.